பிசினஸ் விஷயமா நான் அடிக்கடி வெளியூர் போயிடுறேன். அவளும் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா. வித்யாவை எங்க சரியா கவனிக்க முடியல. அதனால அவ படிப்பு முடியற வரைக்கும் நீங்க யாராவது பொறுப்பு எடுத்துக்கிட்டு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அதுக்காக செலவு நான் கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? நான் சாதாரண ஆள் கிடையாது. எங்க ஊர்ல எனக்கு 15 சாராய கடை இருக்கு. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு அரசியல் தொடர்பு அத்துப்படி. அவ்வளவு ஏன் வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பலோட்டினாரே மாப்போசி. அது மாப்போசி இல்லையா, சுப்பண்ணிய பாரதியா. ஓஹோ, அவரு வேற ஓட்டினார். ஆமா, அவர் அந்த பக்கமா ஓட்டினாரு, இவர் இந்த பக்கமா ஓட்டினாரு. ஆமா ஆமா, கடல் ரொம்ப பெருசு இல்ல. இருக்கு இருக்கு. கப்பல் ஓட்டினது வாவூசி. என் பொண்டாட்டி டீச்சர் வேலை பாக்குறான். எப்போ அடிச்சுதான் பேசுவா. நீங்க வாத்தியாரம்மா, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். சாதாரணமா ஆரம்பிச்சேன், பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருச்சு. அத்தான் வந்த வேலையை கவனிங்க. என் சம்சாரம் சொல்றதும் கரெக்ட் தான். தம்பி, உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமே இல்ல. இவளையே நான் வச்சிருக்கேன். வச்சுக்கிட்ட கேசானா கிளு 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 நினைச்சாடே உதவாங்குவே. நீ ஏங்க தீப்பாரு ஏன் வேட்டியை காய போட்டுக்கீங்க? கொல்ல பக்கம் இடமா இல்ல. வேஸ்ட் இல்லடா, என் துண்டு. இல்லடா, இவ்வளவு நீளமா இருக்கு. இவ்வளவு நீளம் இல்லைன்னா என்ன அரசியல்வாதியா ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ நிறுத்துங்கப்பா. தம்பி, நான் கான்ட்ராக்ட் எடுத்து பழக்கப்பட்டவன். நீ வேணா டெண்டர் விடு, நான் எடுத்துக்கிறேன். உனக்கு சம்திங் தள்ளுறேன். லஞ்சம் கொடுப்பது தவறு. உன்னை கல்யாணம் பண்ணது அதை விட தவறு. தம்பி, இந்த பொண்ணை கூட்டு போய் சோறு போட்டு காப்பாத்தணும். இப்ப இருக்கிற விலைவாசியில நானே 3 வேளை சாப்பிடாம துரும்ப அழைச்சு போயிருக்கேன். சாப்பிடாமே எப்படியா? சாப்பிட்டா வெடிச்சிருவா போல இருக்க. சும்மா இருக்கா பிச்சைக்கார பசங்களா? இவனுங்க நம்பி அவங்க பொண்ணு அனுப்ப போறீங்க. என் கௌரவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சா என் வீட்டுக்கு பின்னால எம்பி, முன்னால தம்பி, இந்த பக்கம் கம்பி இல்ல ஜெயிலா. சும்மா இருக்கடா, இந்த பக்கம் எம்எல்ஏ. உங்க பொண்ணை என் வீட்டுல நடுவுல வச்சு கௌரவமா வளர்க்கணும்னா காரு, ஒரு போனு, ஒரு ஏசி ரூம், ஒரு பிரிட்ஜ். யோ, நடுவீட்டுல பிரிட்ஜ் கட்ட முடியாதியா? அந்த பழம் எல்லாம் வச்சா குளிராகுமே, அந்த மிஷினுக்கு பேர் என்ன? அது பேரு பிரிட்ஜ். அதெல்லாம் வாங்கணும். அதனால மாசம் 230 2500 ரூபாய் கொடுத்துருங்க. 230 230 ரூபாயா? அத இங்கிலீஷ்ல இந்த வருஷத்துல இருந்து அப்படி மாத்திட்டாங்க. சும்மா இருங்கடா, பெரிய ப்ரொஃபசர், பழ மண்டி. தப்பு கண்டுபிடிச்சு நோண்டிக்கிட்டே இருப்பீங்களே. இதனாலதான்டா தமிழனுக்கு தமிழ முன்னேறவே மாட்டேங்கிறா. ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டே? தம்பி, நீங்க 2000 கொடுங்க, நாங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடும். தம்பி 1750 ரூபாய் கொடுங்க, நான் கூட்டு போறேன். 1500. தம்பி 1250. 120 ரூபா. 120 ரூபா. 125. 125. 130 ரூபா. 130. 135. 135. 150. 150. 160. 160. 175. 175. 190. 190. 200. 200. 225. ஒரு தடவை 225. 2 தடவை 225. 3 தடவை 225. வித்யா இவங்கிட்டயே ஒப்படைச்சிடுவோம். சரிங்க, நைட் இங்க தங்கிட்டு நாளை காலையில வித்யாவை கூட்டிட்டு போங்க. என்னங்க, நைட் இங்கே தங்க சொல்றாங்க. சரி சரி. கண்ணா, எங்க அண்ணி என்ன செஞ்சது தெரியுமா? இனிமே நான் எங்க அண்ணனோட இருக்க கூடாதான். சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. நாளைக்கே நான் அவங்களோட போயிடணுமா? நான் கண்ண வீட்டுல இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டுக்கு வேற அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பெரிய மீசையில வச்சுட்டு பார்க்கவே அசிங்கமா இருக்கான். ஆமா, உங்க அண்ணா என்ன சொல்றாரு? அவரு எங்க அண்ணி சொல்றதுக்கெல்லாம் பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க கூட்டிட்டு போக முடியாம ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவோம். என்ன செய்யறது? ஒரு நல்ல ஐடியா. அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். என்ன வணக்கத்தை வச்சுட்டு வர்றாரு? சௌக்கியமா? சௌக்கியம். எங்க இருந்து வர்றீங்க? 85. இது 86வது வருஷம். இல்லீங்க, நான் வட்டத்தை சொல்றேன். தொகுதி ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி யாருக்கு வேணும்? வருமானம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நாடு உருப்பிட்டது மாதிரிதான். தம்பி யாருங்க? யாருக்கு தெரியும்? பேசிட்டு இருக்கீங்க. அவரும் துண்டு நானும் துண்டு, அவ்வளவுதான் உறவு. அரசியலா? தம்பிக்கு எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊர் ஐம்பட்டிங்க. அதுல பாருங்க, எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அது இல்லீங்க, 5 வருஷமா இதே ஊர்ல இதே தெருவுல தான் இருக்கேன். வித்யாவை ரொம்ப நாளா தெரியும். நீங்க அவளை ஊருக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்ட. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, கை நிறைய பணம் கொடுக்கறாங்க. நாங்க அந்த பணம் நல்லபடியா வச்சிருக்கோம். கேள்விப்பட்டேன். உங்கள மாதிரி நாலு நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. ஏன் 3 பேர் இருந்தா மழை பெய்யாதா? என்னங்கிறாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. அதுல பாருங்க, நீங்க அடிக்கடி அதுலயே பாக்க சொல்றீங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரே பொறாமங்க. 4 பேர் அந்த பொண்ணை பத்தி கிசு கிசு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க.
ஐயம்பட்ட தம்பி அதென்னப்பா கிசு கிசு? ஒண்ணு இல்லைங்க, அந்த பொண்ண பைத்தியம்னு சொல்லுவாங்க. வெட்டி பயிலுங்க. பைத்தியமா? பைத்தியமா? எப்பவுமே அந்த மாதிரி நீங்க ராத்திரி 12 மணிக்கு மேல கொஞ்சம் புத்தி தடுமாறும், காலையில சரியா போயிடும். அப்ப நான் வரட்டுங்களா? ஐயம்பட்ட தம்பி ஒழுங்கா சொல்லிட்டு போப்பா. ஒண்ணு நீங்க ராத்திரி 12 மணிக்கு மேல கிடு 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 கிடுன்னு கீழே இறங்கி வரும். அம்மி குழைய தூக்கி வச்சுட்டு யார் தலையில போடலான்னு அலையும். இது ஏதோ மிளகா அரைக்கும் போது பிடிச்ச பைத்தியம்னு நினைக்கிறேன். அதான் அம்மிக்கல்லும் கையும் அலையுது. என்னங்க ரொம்ப முத்தன கேஸ் போல இருக்கு. என்னங்கடா பயமுறுத்துறீங்க? கூப்பிட்டா வரமாட்டேனா? இழுத்து வச்சு குத்துறேன். அது இல்லைங்க, இது பைத்தியத்தோட சேர்ந்தது இல்ல, இது ஒரு வியாதி. அமியோபோபியான்னு சொல்லுவாங்க. இது அமியோபியா இல்ல, அம்மியோ குழவியோ வியாதி. நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். என்ன அம்மியை தூக்கிட்டு அலைய சொல்றியா? இல்லீங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க தூங்காம இருந்தா சரியா போகுது. நான் தூங்காம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. என்னங்க பணத்துக்கு ஆசைப்பட்டோம், இப்படி எல்லாம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப அழு. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, அது ஆம்பளைங்க தலையில கல்ல போடாது, பொம்பளைங்க தலையில தான் கல்ல போடும். என் தலையிலயா? ஆமாங்க, ராஜன் வயசு தலையில கல்ல போடணும்னு 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னது? அந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன். தெரியுமே, என் தலையில கல்ல தூக்கி போட்டு நான் செத்து போயிட்டேன்னா அந்த சேத்தூர்ல இருந்து வராலே கீழக்காரி கருப்பாயி அவளை சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா? அவளுக்கு என்னடி குறைச்சல்? என்ன குறைச்சல்? அடாடாடாடா, அவ முன்னரகும் பின்னரகும் இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன மாதிரியே ஊர் பசங்க பூரா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரு கூட ஓடி போறாளோ அது ஒண்ணுதான் கவலையா இருக்கு. நான் வித்யாவை பத்தி சொன்னது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வரேன். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். இது தம்பி அம்மி குழவின்னு சொல்லிட்டு போறான். என் தலையை நினைச்ச பயமா இருக்கு. கவலையே படாத, படுக்கும்போது ஹெல்மெட் போட்டு. அதே மாதிரி இருக்கு. நீ என்ன எடுக்க போற? என் உயிர் எடுக்காம தான் சரி. என்னங்க அந்த ஐயப்பட்ட தம்பி சொல்லிட்டு போறது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. மணி 12 ஆயிடுச்சா?
நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? தேங்க்ஸ்ண்ணா. சின்ன பொண்ணு இதெல்லாம் சொன்னா பயப்படக்கூடாதுன்னு ஒன்னும் எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கண்ணு விஷயம்